பேரன்பும் பெருங்கோபமும் திரை விமர்சனம். விஜித் பச்சன், ஷாலினி விகாஸ், மைம் கோபி, அருள்தாஸ், தீபா, கீதா கைலாசம், வலீனா, ஹரிதா மற்றும் பலர் நடிப்புல சிவபிரகாஷ் இயக்கத்துல இளையராஜா இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பேரன்பும் பெருங்கோபமும். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஆண் தலைமை செவிலியராக பணியாற்றும் ஹீரோ விஜித் பச்சான் குழந்தை கடத்தல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரிக்கும் போது குற்றத்தை ஒப்புக்கொள்வதோடு போலீசாரிடம் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை தெரிவிக்கிறார். இதையடுத்து அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் போலீசார் அவர் பற்றி விசாரிக்கும் போது சிறைக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு விஜித் அனைத்தையும் செய்தார் என்ற உண்மை தெரிய வருகிறது. விஜித் செய்யாத குற்றத்தை செய்ததாக கூறி சிறைக்கு சென்றது ஏன், போலீசாரிடம் அவர் தெரிவித்த ரகசியம் என்ன ஆகிய கேள்விகளுக்கான விடையை பல திருப்பங்களோடு சொல்வது பேரன்பும் பெரும் கோபமும். ஹீரோவாக நடித்திருக்கும் விஜித் பச்சான் கல்லூரி மாணவர், இளைஞர், வயதான தோற்றம் என்று 3 விதமான கெட்டப்புகளில் கச்சிதமாக பொருந்துவதோடு பொருத்தமான நடிப்பை நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். எந்த இடத்திலும் ஓவராக நடிக்காமல் அளவாக நடித்து கதாபாத்திரத்திற்கு நியாயம் சேர்த்திருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் அறிமுக நடிகை ஷாலினி விகாஸ் குடும்ப பாங்கான முகம், கண்களால் பல எக்ஸ்பிரஷன்களை வெளிப்படுத்தும் திறன் என்று கவனம் ஈர்க்கிறார். இளையராஜா இசையில் பாடல்கள் அனைத்தும் இனிமை. ஒளிப்பதிவாளர் JP தினேஷ்குமாரின் கேமரா காட்சிகளை அழகாக மட்டுமின்றி கதாபாத்திரங்களின் மன உணர்வுகளையும் அவர்களிடத்தின் மண்டி கிடக்கும் வன்மத்தையும் திரையில் தெரிய வைக்கிறார். ஆணவ கொலைக்கு பழிவாங்கும் கதை என்றாலும் அதை பல திருப்பங்களோடு சொல்ல முயற்சித்திருக்கும் இயக்குனருக்கு ஏற்ப காட்சிகளை தொகுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் ராமர். எழுதி இயக்கியிருக்கும் சிவபிரகாஷ் பல்வேறு காலகட்டங்களில் நடந்த சாதி வன்கொடுமை சம்பவங்களை திரைக்கதையில் பயணிக்க வைத்து மனதை பதிர வைக்கிறார். மொத்தத்துல பேரன்பும் பெரும் கோபமும் சாதி வெறியர்களுக்கான சாட்டையடி.